அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரன் தேடிக்கொண்டிருக்கும் பெற்றோர்களே, திருமண வயதில் உள்ள ஆண்களே, பெண்களே, உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வணங்கி எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லந்தேடி ஜாதகத்தின் மூலமாக முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலுக்கு எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனல் ஒதிப்பதிவாளர் திருமதி மணிமேகலை அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களை வருக வருகவென்று வரவேற்கிறோம். அடுத்து எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மேனேஜர் திருமதி தமிழரசி அவர்களை வருக வருகவென்று வரவேற்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக அனைதினமும் உங்களுக்கு ஜாதகங்களை காலையில் அனுப்புகிறோம், மங்கள இசையோடு. அதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான வரன்களை எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு முதலில் கான்ஃபரன்ஸ் கால் போடுவோம். எடுத்தும் போன் நம்பர் தரமாட்டோம். பெற்றோரின் விருப்பத்தோடு கான்ஃபரன்ஸ் கால் போட்டவுடன் நீங்கள் இருவரும் பேசி திருமணம் செய்து கொள்ளலாம். இது எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாணமணியின் சிறப்பு அம்சம். நிறைய பேர் நினைக்கிறாங்க பதிவு பண்ண 10 நம்பர் கொடுங்க, 15 நம்பர் கொடுங்கன்னு. அந்த மாதிரிலாம் கொடுத்தா பெண் வீட்டாரும் சரி, மாப்பிள்ளை வீட்டாரும் சரி, நிறைய பேர் அங்கே போய் டார்ச்சர் பண்றாங்க. ஏன் கொடுத்தா என்னன்னு. இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா லால்குடிக்கு பக்கத்துல ஒரு புரோக்கர் இப்படிதான் போன் நம்பர் கொடுத்துட்டு அந்த பொண்ணுகிட்ட அவங்க போய் கேட்டுக்கிறாங்க, கொடுக்கணும்னு சொல்லவும் அந்த பையன் அந்த பொண்ணை பேரை போட்டு எங்களுக்கு அந்த எனக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சே விளம்பரம் பண்ணிட்டான். அந்த பையனை அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனை பிடிச்சி கைது பண்ணிட்டாங்க. இது எவ்வளவு சிக்கல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனாலதான் நாங்க போன் நம்பர் தரதில்லை. பெண் வீட்டுக்காரரும் மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு முதல்ல கான்ஃபரன்ஸ் கால் போடுறோம். 2 பேரும் பேசுங்க, நாங்க போன் நம்பர் கொடுக்க மாட்டோம்னு சொல்ல வச்சுட்டு என்ன பண்ண போறோம். எனவே வரன் தேடும் பெற்றோர்களும் கொஞ்சம் விட்டு கொடுங்கள், கெட்டு போக மாட்டீர்கள். இந்த மாசத்துல எங்களுக்கு ஒரு 10 கல்யாணத்துக்கு மேலே நடக்குது. எல்லாம் உங்க வீடியோவில் வரும். எங்களுக்கு மூலியமா முடிஞ்சது. இன்னைக்கு கூட காலையில ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடிச்சுட்டு தான் வரோம். எனவே வரன் தேடும் பெற்றோர்கள் உள்நாடு, வெளிநாடு, இன்ஜினியர், டாக்டர் எல்லாரும் இருக்கிறது. எனவே எங்களோடு போனில் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் ஜாதகங்களை பதிவு செய்து கொள்ளலாம். எனவே எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலை முதலில் பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் பாத்தீங்கன்னா துவாரகேஸ், அகமுடையர், ஆற்காட்டு தொழுவு வேளாளர், 8 செவ்வாய், உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, துலாம் லக்னம், பிடெக் ஐடி படிச்சிருக்காரு, உயரம் 5.10, 16/3/1991 பிறந்திருக்காரு. மாசம் 1,60,000 சம்பளம் வாங்குறாரு. சென்னையில தான், சொந்த ஊரு சென்னை தான். அப்பா பேரு மணி, அம்மா பேரு கோமதி லேட்டு. சொந்த வீடு இருக்குது, நல்ல வசதி இருக்குது. எனவே இதுக்கு தகுந்த ஒரு வர வச்சவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இவர் பிறக்கும் போதே சனிமகாதசில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 15 வருஷம் 9 மாசம் 6 நாள். புதன் மகாதசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு கௌசல்யா, துளுவ நாயக்கர், துளுவ வேளாளர், 12 செவ்வாய், திருவோண நட்சத்திரம், மகர ராசி, துலாம் லக்னம், பிஇசி படிச்சிருக்கிறாங்க. உயரம் 158 சென்டிமீட்டர், 4/6/1999 பிறந்திருக்கிறாங்க. ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்க. மாசம் 30,000 சம்பளம். சொந்த ஊர் ஆத்தூர். அப்பா பேரு பாண்டியன், பிகாம், ஆட்டோமொபைல் ஸ்டோர், டிராவல்ஸ் சர்வீஸ் வச்சிருக்காரு. பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்த தம்பி ஒருத்தர், 3 சொந்த வீடு, 2 ஏக்கர் நிலம், நிறைவான வசதி, நல்ல வருவாய் உள்ள இடம். எதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள்.
அடுத்த வரன் பெயர் எஸ் விஷால். ராகுகேது ஜாதகம், துளு வேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க. பூர நட்சத்திரம், சிம்ம ராசி, கன்னி லக்னம். இவங்க பிஇ எம்பிஏ படிச்சிருக்காங்க. 183 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. 16/8/1996 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில ப்ராசஸ் அட்வைசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாதம் 50,000 சேலரி வாங்குறாரு. அப்பா பெயர் திரு என் சுகுமார். இவங்க சென்னையில பெட்ரோலியம் கார்பரேஷன் சிபிஎஸ்எல் சொந்தமா வச்சிருக்காங்க. அம்மா பெயர் திருமதி எஸ் விஜயலட்சுமி, இல்லத்தரசி. இவங்க டாக்டர், மெடிக்கல் சம்பந்தப்பட்ட வரனா கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க மட்டும், தம்பி மட்டும் ஒருத்தவங்க. சொந்த வீடு, அது இல்லாம பிளாட் இருக்கு. இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பேர் விஷால், துளுவ வேளாளர், ராகுகேது ஜாதகம். மாசம் 50,000 சம்பளம் வாங்குறாரு. இவர் பிறக்கும் போதே தாயின் சுக்கிரன் முகாதசில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 10 வருஷம் 9 மாசம் 22 நாள். சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இது உங்களுக்கான ஜாதகம் போட்டோ, பார்த்து மகிழுங்கள். அடுத்த ஜாதகர் பெயர் எம் கீர்த்தனா. 8 செவ்வாய் ஜாதகம். இவங்க அகமுடையர் வகுப்பை சேர்ந்தவங்க. அவிட்டம் நட்சத்திரம், கும்பராசி, மேச லக்னம். பிஇ ட்ரிபிள் இ படிச்சிருக்காங்க. 5.6 உயரம் இருக்காங்க. 12/10/1997 பிறந்திருக்காங்க. இவங்க ஆத்தூர் தான் சொந்த ஊர், பைத்தூர்ல இருக்காங்க. அப்பா பெயர் திரு எம் மாரியப்பன். இவங்க விவசாயம் பாக்குறாங்க. அம்மா பெயர் திருமதி எம் பாஞ்சாலை. இவங்க இல்லத்தரசி. இவங்க கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க மட்டும், அண்ணன் மட்டும் ஒருத்தவங்க. இவங்களுக்கு சொந்தமா மெத்த வீடு, அது இல்லாம 3 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு. நல்ல அழகான பெண். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் கீர்த்தனா. இந்த அகமுடையர் அருமையான பொண்ணு. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ, பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் எம் நவீன். சுத்த ஜாதகம், தொழுவ நாயக்கர் வகுப்பை சேர்ந்தவங்க. அஸ்வினி நட்சத்திரம், மேசராசி, தனுசு லக்னம். இவங்க பிஇ எம்டெக் படிச்சிருக்காங்க. 5.6 உயரம் இருக்காங்க. 24/2/1996 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில சோசியட் ஜெனரேட் கம்பெனில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 1.5 லட்சம் சேலரி வாங்குறாங்க. இவங்க சொந்த ஊர் பாத்தீங்கன்னா லத்துவாடி தலைவாசல். அப்பா பெயர் திரு ஜே முத்துக்கண்ணன். இவர் இறந்துட்டாரு. அம்மா பெயர் திருமதி எம் கனிமொழி, இல்லத்தரசி. இவங்க படித்த நல்ல குடும்ப வரனா கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தவங்க, தங்கை மட்டும் ஒருத்தவங்க. இவங்களுக்கு சொந்த வீடு, விவசாய நிலம் இருக்கு. நல்ல அழகான பையன். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் நவீன். அழகான பையன், தொழுவு நாய்க்கரு. மாசம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. இவருக்கு தகுந்த மாதிரி வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ, பார்த்து மகிழுங்கள். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் அடுத்த வரன் பெயர் ரம்யா. பிள்ளைமார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. 7 செவ்வாய் ஜாதகம். ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம், மிதுன லக்னத்துல பிறந்திருக்காங்க. MBBS நாமக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர். நல்ல சிகப்பு நிறம். 15/11/1997 பிறந்திருக்காங்க. சொந்த ஊர் சேலம். இப்ப இருக்கிறதும் அங்கதான். அப்பா திரு பெருமாள் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரா பணிபுரியுறாங்க. அம்மா திருமதி விமலா இல்லத்தரசியா இருக்கிறாங்க.
இவங்க டாக்டர் வரன்ல எம்பிபிஎஸ் எம்டி படித்த வரனா எதிர்பார்க்கறாங்க. இவங்க கூட பிறந்தது தம்பி மட்டும் ஒண்ணு. அவங்களும் எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருக்காங்க. சொந்தமா வீடு 5 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. விவசாய நிலம் 2 ஏக்கர் எல்லாம் இருக்கு. பொண்ணும் செம கியூட்டா அழகா இருக்காங்க. இதற்கேற்றாற்போல் வரனமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பார்த்தா ரம்யா, ரோகிணி நட்சத்திரம், பிள்ளைமாறு சேர்ந்தவங்க. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கிறோம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அறிமுகப்படுத்திய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் இதை ஷேர் செய்யுங்க. நீங்க மட்டும் வச்சுக்காதீங்க, எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை யூடியூப் சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். பதிவு செய்ய விரும்புவோர் ஆன்லைனிலே வாட்ஸ்அப்லேயே நீங்க பதிவு செய்து கொள்ளலாம் கேட்டுக்கொண்டு இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.